ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக தேன், திணை, பாசிப்பருப்பு, தேங்காய் பால், வெல்லம் சேர்த்து ஒரு பாயாசம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஆடி கிருத்திகைக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா முருகருக்கு உகந்தது தேன், திணை. அதை வச்சு தான் இந்த பாயாசம் நம்ம செய்ய போகிறோம். முக்கியமாக திணையை வச்சு மாவிளக்கு மாவு எப்படி போடுறதுன்றதையும் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். திணை ரெசிபிஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்குமோ செக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். அந்த கப்பிலே 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யும் பொழுது இந்த பாயாசம் ரொம்பவே சுவையாக இருக்கும். திணையை மட்டும் சேர்த்து செய்யாமல் முருகருக்கு உகந்தது பாசிப்பருப்பும் தான். அதையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் தனித்தனியாக ஊற வச்சுடுங்க. 20 நிமிஷம் ஊறுனா போதும். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம வறுத்துட்டு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் இது கரெக்டாக வெந்து வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ இதை நல்லா அலசிடலாம். திணையில் எப்போவுமே தூசி அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு சல்லி வடிகட்டி வச்சு இந்த திணையை மட்டும் நல்லா வடிகட்டிடுங்க. பாசிப்பருப்பை அப்படியே நம்ம கையாலே வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இது இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற திணையை இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிங்க. வறுக்கும் பொழுது ரொம்ப வறுப்பட்டு அப்படியே செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வாசம் வந்ததுன்னா போதும் நமக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வருங்க. ஏன்னா திணை பொடி பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரம் அப்படியே வறுப்பட்டுடும். அதனால் ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒட்டும், நம்ம ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டும். அதனால் கொஞ்சம் இப்படி பொல பொலன்னு ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்துடலாம். இது கூடவே பாசிப்பருப்பையும் சேர்த்து நீங்கள் அதே மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வாணலில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் பொல பொலன்னு வரும் பொழுது நீங்கள் இதை எடுத்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். மில்லட் வகைகளில் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வாணலில் அழகாக ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பாசிப்பருப்பையும் திணையும் சேர்த்து எவ்வளோ தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வறுத்த திணையையும் பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் திணை அளந்தோமோ அந்த கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் நிறையா சேர்த்தா கூட தப்பே இல்லை. ஏன்னா நல்ல குழைய வெந்து வரும். நான் தோராயமாக கரெக்டாக சொல்கிறது ரேஷியோ 1:4. ஸோ 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வெந்து வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கும். நல்லா குழைவாகவும் வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு இந்த தண்ணி ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கொதித்து வரும்பொழுது கரெக்டாக ஆகிடும் பாயாசம் ரெசிபி. இப்போ அது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நிறுத்திட்டு இதை நம்ம வடிகட்டி பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு வாணலில் நம்ம வெந்து வந்திருக்கிற அந்த திணையும் பாசிப்பருப்பையும் நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டுட்டு இப்போ அதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி அந்த பாத்திரத்துலேயும் கழுவி அதையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு திணை வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லே நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நார்மல் காய்ச்சி ஆற வச்ச பாலையே நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சுக்கு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி சேர்க்கும் பொழுது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்க்குற எந்த ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் சுக்கு பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வெல்லம் கொதித்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ சைட்லேயே நான் முந்திரி பருப்பையும் வறுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. கூட நீங்கள் திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு தேன், திணை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னடா இன்னும் தேனை சேர்க்கலையேன்னு யோசிக்காதீங்க. தேன் இறக்கி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் தேனை சேர்க்கணும்.
சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது தேனை சேர்த்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிக்கு படைங்க. எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ஆடி கிருத்திகைக்கு இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.